பெரிய ஆபத்தில் சிக்கி பயந்து போய் கணேஷிடம் ஆலோசனை கேட்க வந்த பெண்ணை கணேஷ் தன்னுடைய வேலை பளு காரணமாக சந்திப்பதை தவிர்த்து விட்டான். அந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து வேதனைப்பட்ட கணேஷ் அந்த கும்பலை பிடிக்க செய்த சாகசங்களும் திகில் திருப்பங்களும் என்ன பார்க்கலாமா? மேற்கே ஒரு குற்றம் பகுதி 2. புதன்கிழமை இரவு மீனம்பாக்கத்தில் கணேஷும் வசந்தும் பம்பாய் சென்று அங்கிருந்து நடுராத்திரி புறப்பட்டு மேற்கே செல்லும் விமானம் ஏறினார்கள். சினிமா தியேட்டர் போல வரிசையாக இருந்த சீட்களில் பிளெயினின் மத்திய பாகத்தில் அவர்கள் இருவருக்கும் இடம் போட்டிருந்தார்கள். வசந்த் நின்று கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான். என்ன ஃப்ளைட்டில் இப்படியெல்லாம் பராக்க பார்க்கக்கூடாது, உட்கார்டா. இல்லை பாஸ், அந்த கலா ஆராதனா குட்டிகள் வந்தாச்சான்னு பார்க்குறேன். நிச்சயம் வருவா, கவலைப்படாதே. இங்கே வர்றதுனால தானே நாம் போகிறோம். அவங்கள போய் சந்தித்து சின்னதாக ஒரு ஹலோ சொல்லிட்டு வந்துட்டுமா? அதுக்கெல்லாம் நிறைய அவகாசம் இருக்குது. ஹோஸ்டஸ் வந்து வசந்தை புன்னகையுடன் அதட்டி உட்கார சொன்னாள். அதோ வந்துட்டாங்க பாருங்க பாஸ். கலா ஆராதனாவின் 8 பெண்கள், நட்டுவனார் மற்றும் சில சில்லறை ஆசாமிகள். அந்த ரேணுகா தான் குழுவின் கேப்டன் என்று தெரிந்தது. சுபாவமாகவே அதட்டும் குணம் கொண்டிருந்த அந்த பெண் எல்லா பொறுப்பும் என்னுடையது என்று அரசாண்டு கொண்டிருந்தாள். சரியான அல்லிராணி என்றான் வசந்த். யாரு? அந்த ரேணுகா தான். ரேணுகா யாரு? அதான் கலா ஆராதனா. வாஸ், நாம் போய் அறிமுகம் பண்ணிக்கலாமா? இரு, டேக் ஆஃப் ஆகட்டும் அப்புறம். விமானத்தில் சீட்டு பெல்ட் விளக்குகள் அணைய பணிப்பெண்கள் மறுபடி புன்னகை செய்ய துவங்க கணேஷ் எழுந்தான். எங்கே பாஸ்? ரேணுகா, நானும் வரட்டுமா? வேண்டாம், அப்புறம். கணேஷ் ரேணுகா உட்கார்ந்திருந்த வரிசைக்கு சென்று ஹலோ என்றான். ஒரு கணம் திடுக்கிட்டு அவன் அடையாளத்தை ஞாபகத்தில் தேட, நான் கணேஷ், லாயர். அன்றைக்கி தீபாவை பற்றி விசாரிச்சுட்டு போக வந்தேன்ல. ஓ எஸ், ஞாபகம் இருக்குது. நீங்கள்? நானும் ஃப்ராங்க்பர்ட் வரேன். அப்படியா? நாங்கள் உடனே அங்கிருந்து மியூனிச் போகிறோம். நாங்களும் மியூனிச் வரோம். ஹவு நைஸ். அங்கே எங்கே? ஒரு காரியமாக போகிறோம். நாங்கள் டான்ஸ் நிகழ்ச்சிக்கு போகிறோம். தெரியும்ல எங்களுக்கு. மியூனிச், பாரிஸ், லண்டன் தெரியும். மியூனிச்சில் உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாலும் வருவேன் என்றான் கணேஷ். அப்படியா, சந்தோஷம். வசந்த் வந்து சேர்ந்து கொண்டு ஹாய் என்றான். நீங்களும் வந்திருக்கீங்களா என்றாள் ரேணுகா. யா, உங்கள் டான்ஸை வெளிநாட்டில் கூட விடாமல் பார்க்க போகிறோம். அவ்வளவு பிரியம் எங்களுக்கு உங்கள் மேலே. பூ சுத்தாதீங்க, நீங்கள் வேறு எதுக்கோ போகிறீங்க, கணேஷ் சொல்லிட்டார். திடீரென்று வசந்த் ஒரு பெண்ணிடம், உங்களை நான் QMCயில் பார்த்துருக்கேன், உங்கள் பேர் லாவண்யாவா என்று உட்கார்ந்திருந்த ஒரு பெண்ணிடம் கேட்டான். ஆமாம் என்றாள் அவள் திகைத்து. ஹலோ லாவண்யா, ஐ எம் வசந்த். லாவண்யா தன் சிநேகிதிகளை பார்த்து கொண்டு சிரித்தாள். ரேணுகா குறுக்கே வெட்டி, வெல், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், அப்புறம் பார்க்கலாமா? வா வசந்த். குட் பை லாவண்யா. பாய் வசந்த். அவர்கள் திரும்ப வந்து உட்கார்ந்ததும், எங்கேடா பிடிச்ச பேரை? லாவண்யா. எப்படிடா கண்டுபிடிச்ச பேரை? அவங்க வெளிநாடு போகிறத பற்றி அமர்க்கிழமை ஒரு மலரே போட்டிருக்காங்க. அதில் எல்லாம் குட்டிங்களோட பேர், ஜாதகம், ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. டாய், குட்டிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாது, அசிங்கமாக இருக்குது. காலையா மாலையா என்று தெரியாத ஒரு அவஸ்தை நேரம் விமானம் ஃப்ராங்க்பர்ட்டில் வந்து இறங்கியது. அவர்கள் பேஸ்மெண்ட்டில் வந்து நிற்க, அவர்கள் பெட்டிகளும் மெஷின் இயக்கத்தில் உடனே வந்து சேர, சிநேகிதமான பணியார்கள் சிரித்து கொண்டு அவர்கள் காகிதங்களில் முத்திரையிட 3 நிமிஷங்களில் கஸ்டம்ஸ் பரிசோதனைக்கு சென்றார்கள். அந்த பெண்களை கலா ஆராதனா குழுவின் அத்தனை இந்திய பெண்களையும் பார்த்து திகைத்து கொண்டிருந்தான் அந்த கஸ்டம்ஸ் இளைஞன். எவ்வளவு நாள் இருப்பீர்கள் என்றான் உடைந்த ஆங்கிலத்தில். 4 நாள் என்றாள் ரேணுகா. ஹலோ என்றான் கணேஷ். ரேணுகா ஒரு தடவை சிரித்தாள். உங்கள் பெட்டியை திறக்கிறீர்களா? திறந்தாள். நடன உடைகள்தான் என்றாள். சாரீஸ், மோர் சாரீஸ். நடனம் ஆட போகிறீங்களா? ஆமாம், உங்கள் அரசாங்கத்தின் அழைப்பில். வெல்கம். மற்றவனுடன் ஜெர்மன் பாஷையில் பேசினான். எல்லா பெட்டிகளையும் வரிசையாக சாக்பீஸில் குறிப்பிட்டான். நீங்கள் போகலாம், அவ்வளவுதான். யுமீன், அந்த பெட்டிகளையெல்லாம் திறந்து காட்ட வேண்டாமா? நாங்கள் நீங்கள் எங்கள் கலாச்சார விருந்தாளிகள். ஹாவ் அ நைஸ் டைம் என்றான். கணேஷின் பெட்டி பாஸ்போர்ட்டை பார்த்தான். ஹாவ் அ நைஸ் டைம், குட் பை. என்ன பாஸ், ஒன்றுமே செக் பண்ணலையே? ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவனுக்கு. அந்த
பெண்களையும் விட்டுட்டான். யாரை செக் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் போல. பெட்டிகளை சாதாரணமாக நடைவண்டிகளில் தள்ளி கொண்டு உள்நாட்டு பிரயாண பகுதிக்கு வந்தார்கள். அந்த பெண் அவர்களை பார்த்து சிரித்தாள். எல்லாரும் பெர்மனண்ட்டாக ஒரு சிரிப்பு வச்சுருக்காளுங்க. எப்படி இருக்கா பாருங்க, அடித்து போட்டால் 2 ரேணுகா பண்ணலாம் போல இருக்கா. மிஸ்டர் கணேஷ். கணேஷ் எஸ் என்றான். அவன் முன் சின்ன டெலிவிஷன் திரை இணைக்கப்பட்ட டைப் எந்திரம் போல் ஒரு சாதனம் இருந்தது. அதில் அவள் விரல்கள் விளையாட டெலிவிஷன் திரையில் அவர்கள் இருவரின் பெயர்களும் தோன்ற அருகே ஒரு சின்ன சதுரம் பளிச்சு என்றது. அவள் ஒரு டிராயரை திறந்து, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது என்று கவரை அவர்களிடம் கொடுத்தாள். கேட் நம்பர் 9, இன்னும் அரை மணியில் உங்கள் மியூனிச் விமானம் புறப்பட்டுவிடும், வேகமாக செல்லுங்கள் என்றாள். நடக்கையில் அந்த உரையை பிரித்தான். கணேஷ், நல்வரவு. நீங்கள் தங்குவதற்கு பிரசிடென்ட் ஹோட்டலில் ஏற்பாடாகியிருக்கிறது, அங்கே பார்க்கலாம் என்று எழுதி அடியில் கையெழுத்து புரியவில்லை. யாரா அது? போலீஸா என்றான் வசந்த். இல்லை, அவங்களா? போனாதான் தெரியும். இப்போ மணி என்ன தெரியலையே. அதிகாலைன்னு நினைக்கிறேன். மேற்கே போக போக டைம் குறையும் இல்லை. இப்போ நம்ம தூங்குறதா முழிச்சுட்டு இருக்கிறதா ஒன்றுமே புரியலையே என்றான் வசந்த். டிராவல்ஸ் செக்குகளை ஜெர்மன் மார்க்குகளாக மாற்றிக்கொண்டார்கள். 9ஆம் நம்பர் கேட்டில் நுழைவதற்கு முன் அவர்களை தீவிரமாக பரிசோதனை செய்தார்கள். ஹைஜாக் பயம். நுழைவாசலில் பிளாஸ்டிக் உரைகளில் ரொட்டி துண்டும் கேக்கும் இருந்தன. பிரயாணிகள் விமானத்துக்கு செல்லும்போது ஆளுக்கொன்றாக பொறுக்கி கொண்டு போனார்கள். அந்த சிறிய விமானத்தின் மறுபடி சூட்டுக்குள் உட்கார கணேஷ் அந்த கடிதத்தை பார்த்தான். கீழே கையெழுத்திட்டு இருக்கிறது. போலீஸாகத்தான் இருக்க வேண்டும். ராஜேந்திரன் செய்தி சொல்லிவிட்டார். கணேஷுக்கு தெம்பு பிறந்தது. தனி இல்லை, நமக்கு பின்னே ஒரு பெரிய சக்தியின் பாதுகாவல் இருக்கப் போகிறது. எதற்கு பயப்பட வேண்டும்? மேல்நாட்டுக்கே உரித்தான திறமையுடன் வந்த உடனே செய்தி நமக்கு காத்திருக்கிறது. எங்கோ சென்னையில் வாங்கின டிக்கெட் நம்பரையும் பெயரையும் மேற்கு ஜெர்மனியில் இருக்கும் கம்ப்யூட்டர் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறது. இங்கே குற்றங்கள் பெரிதாக இருக்கும். குற்றங்களை முறியடிக்கிற முறைகளும் பெரிதானவை. பார்க்கலாம். வரப்போகும் தினங்களில் வசீகரமான ஒரு பயம் இருப்பதை கணேஷ் தன் நரம்புகளில் உணர்ந்தான். மியூனிச் விமான நிலையத்தின் வாசலில் டாக்ஸி பிடித்தார்கள். ஹோட்டல் பிரசிடென்ட் என்றான் கணேஷ். அந்த பிரபலமான ஹோட்டலில் டாக்ஸிக்காரன் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் கதவை திறந்து உள்ளே காட்டினான். வண்டி புறப்பட்டு சில செகண்டுகளில் 70 மைல் வேகம் பிடித்தது. யோ மொள்ள ஓட்டியா அப்படின்னு ஜெர்மனில் கற்று வச்சுக்கணும் பாஸ், பறக்கிறானே. பொதுவாக இதெல்லாம் சாதாரண வேகம் இந்த ஊரில். விஷ் விஷ் என்று கார்கள் அவர்களை கடந்தன. ஹோட்டல் வாசலில் குண்டாக ஒருத்தன் கன்னங்களில் 2 ஆப்பிள் தெரிந்தது. உள்ளே சென்றார்கள். குடேன் மார்கன் என்றாள் அந்த பெண். என் பேர் கணேஷ், எனக்கு இந்த இடம் ரிசர்வ் ஆகியிருக்கிறது என்றான் ஆங்கிலத்தில். அவள் புறாக்கூடுகளில் தேடினாள். ஒரு டெலி பிரிண்டர் இருந்தது. அந்த ஆப்பிள் உள்ளே வந்து அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒரு சாவியை எடுத்து அவளிடம் ஏதோ பேசினாள். அவன் இவர்கள் பெட்டிகளை கேள்வி கேட்காமல் ஒரே கையில் கவர்ந்து கொண்டு லிஃப்ட் பக்கம் சென்றான். வசந்த் அவளிடம் சென்று, ஐ எம் இண்டியன், யூ ஜெர்மன், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் என்றான். ஆசோ என்று நிறைய சிரித்து கண்ணடித்தாள். கண்ணடிக்கிறா பாஸ், கூப்பிட்டா வந்துடுவா போல இருக்கு. கன்னத்தில் அடிப்பா, தாங்குவியா? 9ஆம் மாடியில் 8வது ரூமில் ஆப்பிள் அவர்கள் பெட்டியை வைத்துவிட்டு காத்திருந்தான். இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமா பாஸ் என்று பர்ஸை எடுத்தான். தாராசிங் மாதிரி இருக்கான். அவன் தலையாட்டி விட்டு மையமாக சிரித்துவிட்டு எதுவும் வாங்காமல் கிளம்பிவிட்டான். அறைக்குள் 2 கட்டில் இருந்தது. வெப்பமளிக்க ஒரு ரேடியேட்டர் மாதிரி இருந்தது. ஒரு டெலிவிஷன் செட் இருந்தது. சிறிய சௌகரியமான அறை. கணேஷ் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். ஒரு ஜெர்மானியரும் அவர் மகனும் தன் வீட்டின் ஜன்னல் கதவுகளை துடைத்து கொண்டிருந்தார்கள். சுத்தம் அவர்கள் இரத்தத்தில் இருக்க வேண்டும். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. திறந்தான். 2 வெள்ளைக்காரர்கள். மிஸ்டர் கணேஷ்? எஸ் கணேஷ். சாரி, என் பெயர் ஸ்டைன்ஹாஃப், மியூனிச் போலீஸ். இவர் என் சகா ஹோனிஷ். எப்படி இருந்தது உங்கள் பிரயாணம்? நன்றாக இருந்தது, தேங்க்ஸ். இது வசந்த். ஆசோ, குடன் மார்கன். வசந்த் மையமாக சிரித்து கை குலுக்கினான். உட்காருங்கள். ஸ்டைன்ஹாஃபுக்கு 50 வயது இருக்கலாம். காலேஜ் ப்ரொஃபஸர் போல இருந்தார். ஹோனிஷ் இளைஞன், செம்பட்டை தலை, நீளமான கண்கள். நீல கண்களை நிறைய சந்திக்கப் போகிறோம் என்று பட்டது கணேஷுக்கு. சொல்லுங்கள், என்ன விஷயம்? நீங்கள் இந்தியன் போலீஸா?
அவர் இங்கிலீஷில் கொஞ்சம் அமெரிக்க வாடை இருந்தது. இல்லை, நான் ஒரு லாயர், ஈவன் என் அசிஸ்டண்ட். இந்தியன் போலீஸ் மூலமாக, இன்டர்போல் மூலமாக செய்தி வந்ததே எங்களுக்கு. இந்தியன் போலீஸுடன் தொடர்பு கொண்டோம். ஏறக்குறைய அவர்கள் சார்பில் வந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். சரி, குற்றம் என்ன சொல்லுங்கள். அதுதானே தெரியாது. தெரியாதா? ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாள். என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவதற்குள் அவளை அங்கேயே தீர்த்து கட்டிவிட்டார்கள். விளையாட்டாக நான் அவர்களுடன் தொடர்பு கொள்ள விஷயம் இப்போது மேற்கு ஜெர்மனி வரை என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. விவரமாக சொல்லுங்கள் சொன்னான். ஸ்டைன்ஹாஃப் கண்களை மூடிக்கொண்டு கேட்டார். அவன் முடித்ததும் கண்களை திறவாமல் சற்று நேரம் யோசித்தார். ஹோனிஷ் உன்னிப்பாக கவனித்தான். அவனுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்காது என்று நினைத்தான் கணேஷ். அப்படியா என்றார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கடத்தல் தான். இங்கே சமீபத்தில் இதுதான் அதிகமாக இருக்கிறது. சரி, கடத்தல் சரிதான். எது எங்கிருந்து? அங்கே இருந்து இங்கே என்றால் ஓபியம், ஹெராயின் அல்லது ஏதாவது ஒரு போதைப்பொருள். இங்கே இருந்து அங்கே என்றால் தங்கம், வைரம் இவைகளில் தான் அதிக பணம் கை மாறுகிறது. உங்கள் இருவருக்கும் டிக்கெட் வாங்கி அனுப்பக்கூடியதென்றால் பெரிய கடத்தல் தான். எனக்கென்னவோ இங்கிருந்து தான் அங்கே என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் கணேஷ். எப்படி சொல்லுகிறீர்கள்? என்னிடம் அவர்கள் எதையுமே ஒப்படைக்கவில்லையே. டிக்கெட் வாங்க பணம் கொடுத்தார்கள், அவ்வளவுதான். ஜஸ்ட் மினிட், நீங்கள் போலீஸ் தானா என்பதற்கு என்ன ஆதாரம்? சாரி, நான் அதை கேட்க வேண்டியிருக்கிறது. ஸ்டைன்ஹாஃப் தன் கோட் பாக்கெட்டிலிருந்து ஒரு பேட்ஜை எடுத்து காட்டினார். கேட்க வேண்டியது நியாயம்தான். சொல்லுங்கள், மேலே. டிக்கெட் பணம் கொடுத்ததோடு சரி. இதுக்கப்புறம் அவர்களிடமிருந்து பேச்சு மூச்சு இல்லை. அந்த பெண்ணுக்கு பதில் நான் நியமிக்கப்பட்டேன், அவ்வளவுதான். இதிலிருந்து இங்கே தான் சரக்கு கைமாறும் என்று நினைக்கிறேன். இருக்கலாம், அது இன்று தெரிந்துவிடும். எப்படி? நீங்கள் வந்திருக்கிற செய்தி நிச்சயம் இங்கே வந்து சேர்ந்திருக்கும். நிச்சயம் இங்கே உங்களுடன் தொடர்பு கொள்ளுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இது. இன்று ஹோட்டலில் இருங்கள், ஊர் சுற்றி பாருங்கள். மாலைக்குள் யாராவது உங்களை அணுகுவார்கள். அணுகி ஏதாவது கேட்பார்கள். கேட்டுக்கொண்டு அவர்கள் ஆசாமி போல நீங்கள் நடிக்க வேண்டும். புரிகிறதா? ஓ, புரிகிறது. போலீஸுடன் எந்தவித தொடர்பும் கொள்ளாதீர்கள். ஹோட்டல் டெலிஃபோன் மூலமே தொடர்பு கொள்ளக்கூடாது. நாங்கள் உங்களுடன் அவ்வப்போது தொடர்பு கொள்வோம். பின்னணியில் நாங்கள் எப்போதும் இருப்போம். பயப்படாதீர்கள். ரிலாக்ஸ். என்ன? சரி. டூரிஸ்டாக வந்தீர்கள், டூரிஸ்ட் போலவே நடந்து கொள்ளுங்கள். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. விருட்டென்று இருவரும் எழுந்தார்கள். ஒரு நிமிடம் என்று இருவரும் பாத்ரூமில் மறைந்தார்கள். அவர்கள் செயல்பட்ட மின்னல் வேகத்தை பார்த்து வியந்து போனான் கணேஷ். வசந்த் கதவை திறந்தான். அந்த ஆப்பிள் கண்ணத்து ஆசாமி ஒரு மஞ்சள் சீட்டை அவர்களிடம் கொடுத்து ஏதோ சொன்னான். தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டான். அவன் சிரித்து விட்டு சென்றான். கணேஷ் அந்த காகிதத்தை பிரித்தான். அதில் ஒரே வரி எழுதியிருந்தது, ஆல் டே பினோகோதேக், 3 மணி. மிஸ்டர் ஸ்டைன்ஹாஃப், இதை பாருங்கள். அந்த ஹோட்டல் சிப்பந்தி வந்து என்னென்னவோ சொல்லிவிட்டு இதை கொடுத்துவிட்டு சென்றான். அவன் சொன்னது எனக்கும் கேட்டது. கீழே ரிசப்ஷனில் ஒருவன் வந்து இதை உங்களிடம் கொடுக்குமாறு சொல்லிவிட்டு போனான் என்று சொன்னான். ஆல் டே பினோகோதேக் என்றால் பழைய மியூசியம். அங்கே 3 மணிக்கு உங்களை வர சொல்லியிருக்கிறார்கள். நான் சொன்னது போல முதல் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் அங்கே போங்க. டியூப் ரயில் இங்கிருந்து 4 ஸ்டேஷன் தள்ளி இருக்கிறது. இறங்குங்க. விசாரித்தால் யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள். புராதன சித்திரங்கள் வைத்திருக்கும் மியூசியம் அது. பிரபலமானது. சரியாக 3 மணிக்கு சென்று விடுங்கள். ஞாபகம் இருக்கட்டும், அவர்களுக்கு நம்பிக்கை தரும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குட் பை, குட் ஹண்டிங். அவர்கள் சென்றதும் கணேஷ் அந்த கடிதத்தை வெறித்து பார்த்தான். விஷயம் சிக்கலாகிறது பாஸ் என்றான் வசந்த். பார்ப்போம். குளிக்கலாமா? பாத்ரூமில் வெந்நீர் வருது, ஆனால் தொட்டிக்குள்ளே எப்படி குளிக்கிறதுன்னு தெரியலையே. கொலை பசி பாஸ். தோசை கீசை கிடைக்குமா? ஏண்டா, உனக்கு பயம் எதுவும் இல்லையா? எனக்கு? நீங்கள் இருக்கீங்க, போலீஸ் இருக்குது. கோழிக்குண்டு மாதிரி கண்ணை வச்சுட்டு 2 பேரும் எப்படி இருக்காங்க பாருங்க. கேட்டை திறக்கிற போது உள்ளே துப்பாக்கி சொருகி இருந்தது, பார்த்தேன். துப்பாக்கி இந்த தேசத்தில் செய்யப்படும். நீ குளிக்கிறையா? முதல்ல குளித்து விட்டு ஸ்வெட்டர் கோட் அணிந்து கொண்டு கனமாக ஹோட்டலை விட்டு கிளம்பினார்கள். வசந்த் அந்த ரிசப்ஷன் பெண்ணை விசாரித்தான். அவள் வசீகரமாக சிரித்தான். வெளியே வந்தார்கள். நிச்சயம் வந்துடுவா பாஸ். டேய், சும்மா இருடா. பிளாட்பாரத்தில் நடந்தார்கள். சூரியன் உரைக்கவில்லை. சில்லென்று கத்தி குத்து போல காற்று. நடந்து நடந்து அந்த பெரிய ரயில்வே நிலையத்துக்கு வந்து விட்டார்கள். உருவி விட்ட மின்னல்கள் போல ரயில் வண்டிகள்
ஸ்டேஷனிலேயே அத்தியாவசியமான அத்தனை சாமான்களும் இருந்தன. பேங்க்கு, சினிமா, டெலிவிஷன், ஹோட்டல் கடைகள், தபால், இத்தாலியர்கள், துருக்கியர்கள், நீக்ரோக்கள் என்று பற்பல நாட்டினர் புழங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒலிபெருக்கி பேசிக்கொண்டே இருக்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் வண்டிகள் புறப்பட்டு பிளாட்பாரத்தை தாண்டுவதற்குள் 70 மைல் வேகம் பிடித்துவிட சற்று நேரம் அதை பராக்கு பார்த்தார்கள். வசந்துக்கு பீர் ஐடியா உதித்தது. அந்த ஹோட்டலுக்கு படி இறங்கி கீழே செல்ல வேண்டியிருந்தது. இருட்டாக இருந்தது. மேஜையில் உட்கார்ந்ததும் 2 பெண்கள் திடுதிடுப்பென்று வந்தார்கள். ஹலோ, என்ன வேண்டும் என்றான் வெயிட்டர். 2 பீர். நான் உங்கள் அருகில் உட்காரட்டுமா என்று அந்த பெண்கள் ஒரே சமயம் கேட்டார்கள். உட்காரேன். எனக்கு ஒரு பானம் வாங்கி தருவாயா? அந்த பெண்கள் சாட்டென்று உட்கார அவர்களிடம் பர்ஃப்யூம் மனம் கணேஷின் மூக்கை துளைத்தது. வசந்த் அந்த பெண்ணின் தொடை மீது கை வைத்தான். அவள் சிரித்தாள். அதோ அங்கே போனால் இன்னும் சுதந்திரமாக இருக்கலாம், மறிக்கிறாயா என்று ஓரத்தில் மறைவிடத்தை காட்டினாள். பாஸ் போலமா? டேய், ஒளிஞ்சி போயிடுவிடா. சூறையாடிப்பட்டு அண்டர் வேரோடு அனுப்பிடுவா. இருக்கிற காசையெல்லாம் இன்றைக்கே செலவழிக்க உத்தேசமா? உன் பேர் என்ன என்றான் கணேஷ். ஜெனி. உன் பேர் என்ன? நானும் ஜென்னி தான். ஜெனி, சமயம் கிடைக்கிறப்போ வர்றோம். இப்போ அவசரமாக வேலை இருக்கிறது. ஹோட்டலுக்கு போகலாமா என்றாள். நாளைக்கு இப்போ நேரம் இல்லை. நாங்கள் உங்களுடன் வருகிறோம். நாள் பூரா உடன் இருக்கிறோம். நாளைக்கு பார்க்கலாம். அவர்கள் ஜெர்மன் பாஷையில் பேசிக்கொண்டு மறுபடி பார்த்து, சரி 20 மார்க் கொடுங்கள் என்றார்கள். 20 மார்க் எவ்வளவு ஆறுது பாஸ்? 80 ரூபாய். சரிதான். ஒரு நிமிஷம் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு 80 ரூபாயா? பகல் கொள்ளையா இருக்கே. 20 மார்க் எதற்கு? கம்பெனி கொடுத்ததுக்கு. நான் சாப்பிட்ட பீருக்கு, நீ சாப்பிட்ட பீருக்கு. பீருக்கு உண்டான பணம் தான் கொடுப்போம். 20 மார்க்கெல்லாம் ஜாஸ்தி. ஷ்மிட் என்றாள் ஒருத்தி. ஷ்மிட் என்ற ஒரு கடோத்கஜன் வந்து கணேஷை நோ ட்ரபிள் மிஸ்டர் என்று சட்டையை பிடித்தான். கணேஷ் வெகுண்டு உதறினான். அது அந்த ஸ்மித்தின் மேல் பட்டுவிட்டது. அவன் ஆக்ரோஷமாக கணேஷை கன்னத்தில் அடித்தான். விண்ணென்று வெங்காளப்பானை உருண்டார் போல கணேஷுக்குள் சத்தம் கேட்க, வசந்த் அவன் மேல் பாய, அவன் வசந்தை பந்தாட, கணேஷ் அவன் இடுப்பில் முழங்காலால் உதைக்க, அந்த பெண் பீர் பாட்டிலை எடுத்து வசந்தின் தலையில் ஓங்கி அடிப்பதற்குள் அந்த 3வது மனுஷன் வந்து தடுத்து விலக்கினான். ஸ்மித்துடன் ஜெர்மன் பாஷையில் பேசினான். ஸ்மித் உடனே பெட்டி பாம்பாக அடங்கி கணேஷிடம் வந்து சாரி என்றான். பெண்களும் காணாமல் போய்விட்டார்கள். சண்டை போடாதீர்கள், இனி இந்த மாதிரி இடத்திற்கு வராதீர்கள், உங்கள் அறைக்கு செல்லுங்கள் என்றான் புதியவன். வந்தனம். தக்க சமயத்தில் வந்து உதவினீர்கள். அநியாயமாக பணம் கேட்டார்கள். நீங்கள் யார்? போலீஸ். உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன். நீங்கள் போகலாம். இனி இந்த மாதிரி இடங்களில் நுழையாதீர்கள். இருவரும் வெளியே வந்தார்கள். எல்லாம் உன்னால தாண்டா. நான் பீர் சாப்பிடத்தானே விரும்பினேன். அந்த பெண்களை நீ என்கரேஜ் பண்ணியிருக்கவே கூடாது வசந்த். இது வேறே தேசம், வேறே மனுஷங்க, வேறே பெண்கள், வேறே விதிகள். நாம் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கணும். பேசாமல் அந்த லாவண்யாக்கிட்டேயே ஸ்நேகம் பண்ணிக்கிட்டு சுத்துறது தான் நல்லது. அடிக்கிறானுங்க பாஸ். வசந்தின் உதடு வீங்கி இருந்தது. நல்ல வேளை போலீஸ் வந்து காப்பாற்றினாங்க. அவர்கள் ஹோட்டலுக்கு திரும்பினார்கள். பிரயாணத்தில் இழந்த தூக்கங்களை சரி கட்டுவதற்காக அறையில் சற்று தூங்கினார்கள். மாலை 2:30 மணிக்கே இருவரும் கிளம்பி உபான் என்னும் தரைக்கு கீழே ஓடும் ரயிலை பிடித்தார்கள். ஸ்டேஷனில் இறங்கி பூமி மட்டத்திற்கு மேல் வந்து நடந்தே அந்த மியூசியத்துக்கு சென்றார்கள். வசந்த் தன் சிறிய கேமராவில் பல படங்களை எடுத்தான். கணேஷும் வசந்தும் டிக்கெட் வாங்கி கொண்டு அந்த கட்டடத்தின் மாடிப்படிகளில் ஏறி சென்றார்கள். என்ன படம் பாஸ் இது? கொசன்னு. இதெல்லாம் ஒரு ஆர்ட்டா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராவது இருக்க வேண்டாமா? டேய், இவர் வரைந்த சித்திரம் இன்னைக்கு விற்றா 50 லட்சம் போகும். வசந்த் அடுத்த அறைக்கு போனான். அப்படியே பேசிக்கொண்டரு, பின்னால் திரும்பி பார்க்காதே என்று குரல் கேட்டது கணேஷின் தோள் அருகில். கணேஷ் நின்றான். எதிரே படத்தின் ஃப்ரேம் கண்ணாடியில் அருகில் நின்றவன் மெலிதாக தெரிந்தான். திரும்பி பார்க்க நினைத்தான். எங்களை பார்க்காதே, பார்த்தால் துன்பம் ஏற்படும். துப்பாக்கி இருக்கிறது. சரி, பார்க்கவில்லை, சொல்லு. கொண்டு வந்திருக்கிறாயா? ஸ்டைன்ஹாஃப் சொன்னது ஞாபகம் வந்தது. அவர்களுக்கு நம்பிக்கை தரும்படி நடந்து கொள். ஆமாம், கொண்டு வந்திருக்கிறேன். சரக்கு எங்கே இருக்கிறது? ஹோட்டலிலா? இருக்கிறது. எங்கே என்று நான் ஏன் சொல்ல வேண்டும்? எப்போது தருகிறாய்? நாளைக்கு மாலை. இன்றைக்கு மாலை தர முடியாதா? முடியாது. நாளைக்கு மாலை. அதற்குள் பணம் முழுவதும் வேண்டும். பணமா?
ஆமாம், பணத்தை வாங்கி கொண்டு சரக்கை கொடு என்று தானே பேச்சு. சரி, நாளைக்கு மாலை எப்படி எங்கே வர்றது? அந்த விவரங்களெல்லாம் அப்புறம் தெரிய வரும். எப்படி தகவல் சொல்வாய்? சத்தம் இல்லை. கணேஷ் திரும்பி பார்த்தான். ஆள் காணாமல் போய்விட்டான். கண்ணாடி வழியாக மெலிதாக தெரிந்த அவன் முகம் எப்படி இருந்தது? யோசித்து பார்த்தான். சதுர முகம், 5 அடி 4 அங்குலம் இருப்பான். வேறு என்ன ஞாபகம் இருக்கிறது? சரக்கு. என்ன சரக்கு இருக்கிறது என்று தாராளமாக சொல்லிவிட்டது. என்ன இருக்கிறது? வசந்த் வந்தான். சரியான சமயத்தில் கலண்டு போயிட்டுடா நீ. ஜெர்மனிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? முக்கியமான சமயத்தில் எம்பையில் ஆயிடுறியே. என்னாச்சு பாஸ்? ஒரு ஆள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணான். சரக்கு கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டான். பார்த்தேன் பாஸ், தூரத்துலேருந்து பார்த்தேன். நீங்கள் அவனோட படத்தை பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நீ இருந்திருந்த ஆளையாவது கவனிச்சிருக்கலாம். நானும் சும்மா இல்லை பாஸ், அங்கேருந்து உங்கள் 2 பேரையும் ஒரு கிளிக் அடிச்சிருக்கேன் என்று கேமராவை காட்டினான். கிரேட்ரா, முதல் தடவையாக ஒரு உருப்படியான காரியம் பண்ணினேன். இருவரும் அந்த மியூசியத்தை விட்டு வெளியே வந்தார்கள். எல்லாமே பிரமிப்பாக இருந்தது. என்ன செய்கிறது பாஸ்? இதை எப்படியாவது ஸ்டைன்ஹாவுக்கு தெரிவிக்க வேணும். எப்படி? அவங்க தான் நம்பர் எதுவும் கொடுக்கலையே. அவங்களா காண்டாக்ட் பண்ணுவாங்க. வா, ஹோட்டலுக்கு போகலாம். ஒரு டாக்ஸி பிடித்தார்கள். பிரசிடெண்ட் ஹோட்டல் என்றார்கள். டாக்ஸிக்குள் ரேடியோ இருந்தது. அந்த ரேடியோ சற்று நேரத்தில் உயிர் பெற்று ஏதோ ஜெர்மன் பாஷையில் சொல்ல, டாக்ஸி டிரைவர் திரும்பி, யூ ஆர் கணேஷ் என்றார். யா, போலீஸ் காலிங் யூ. கணேஷ் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். அந்த ரேடியோவில் ஸ்டைன்ஹாவின் குரல் ஒலித்தது. மிஸ்டர் கணேஷ், அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொண்டார்கள் அல்லவா? ஆமாம். என்ன ஆச்சரியம்? டாக்ஸிக்குள் எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்? எல்லா சேனலிலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ள வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன கேட்டாங்க? சரக்கு கொண்டு வந்திருக்கியான்னு. என்ன சொன்னீங்க? கொண்டு வந்திருக்கேன், நாளைக்கு தரேன் அப்படின்னு. குட். உங்களோட பேசின ஆளை ஞாபகம் இருக்கதா? வசந்த் ஃபோட்டோ பிடித்தான். நீங்கள் பார்த்த அடையாளம் ஏதாவது? மெலிதான கண்ணாடி பிம்பத்தில் பார்த்தேன். சரி, நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நீல நிற கார் உங்கள் அருகில் வந்து நிற்கும். அதில் ஏறிக்கொண்டு எங்கள் அலுவலகத்துக்கு வாருங்கள். மேற்கொண்டு பேசலாம். டிரைவரிடம் மைக் ஃபோனை கொடுங்கள். இந்தா என்றான். டிரைவருடன் ஜெர்மன் பாஷையில் பேசினார் ஸ்டைன்ஹா. ரிமார்க்கபிள் பாஸ். என்ன போலீஸ், என்ன சாமர்த்தியம்! நம்மை அறியாமல் நம்ம பின்னாலே வந்துட்டுருக்காங்க. டாக்ஸி ஏறிய உடனே அவங்களுக்கு செய்தி போயிட்டு, டாக்ஸி நம்பர் விவரமெல்லாம் போய் டாக்ஸிக்குள்ளே இருக்கிற ரேடியோவில் தொடர்பு கொண்டுட்டாங்க. அப்பா, அசூர வேகம், அசூர கம்யூனிகேஷன். கவலையே இல்லையே பாஸ். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், வசந்தை உதவாக்கிறேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபோட்டோவை பிடிச்சுன்னா இல்லையா? ஆமாடா, உனக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குடா. போலீஸ் அலுவலகம் நவீன ஆஃபீஸ் போல இருந்தது. மௌனமாக நடந்தார்கள். ஒற்றைப்படை எண்கள் ஒரு புறம், இரட்டைப்படை மறுபுறம். அறைக்குள் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். உட்காருங்கள். வசந்த் எடுத்த படம் எங்களிடம் இருக்கிறது. கிளவர். அருகில் இருந்த ஹோனிஷிடம் அதை ஜெர்மனியில் சொல்ல, அவன் வசந்தின் கையை பிடித்து குலுக்கினான். வலிக்கிறது, விடுறா என்றான் தமிழில். அரை மணியில் அந்த ஃபோட்டோ ஈரமாக பெரிதாக வந்து மேஜையின் மேல் வைக்கப்பட்டது. கணேஷ் பார்த்து கொண்டிருக்க அவன் பின்னே அந்த ஆள் பக்கவாட்டில் தெரிந்தான். ஸ்டைன்ஹாவும் ஹோனிஷும் அதை ஆர்வத்துடன் ஆராய்ந்தார்கள். ஹோனிஷ் உதட்டை பிதுக்கினான், தலையை சொரிந்தான். சரி, உபயோகப்படும். இதை கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறோம். சற்று நேரத்தில் அவன் யார் என்று தெரிந்துவிடும். மிஸ்டர் கணேஷ், அவர்கள் உங்களிடம் சரக்கு கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள் இல்லையா? ஆமாம். என்ன சரக்கு? அப்படி என்றால் சரக்கு உங்களுடன் வந்திருக்க வேண்டும். உங்கள் பெட்டிகளை தீவிரமாக பரிசோதித்து பாருங்கள். அதில் ஏதாவது லைனிங் கொடுத்து மறைவாக ஏதாவது இருக்கிறதா பாருங்கள். உங்களை அறியாமல் அந்த பெட்டிக்குள் ஏதாவது இருக்கலாம். சந்தேகம். நான் கொண்டு வந்தது பழைய பெட்டி. மிஸ்டர் வசந்த், நீங்கள்? நான் புதுசாக தான் ஒரு பெட்டி வாங்கினேன். இதுக்கும் 2ஐயும் பார்த்துருங்க, நல்லா கிழிச்சே பார்த்துருங்க. அப்புறம் உங்கள் பொருட்கள் ஒவ்வொன்றையும் மிக நுட்பமாக ஆராய்ந்து விடுங்கள். முக்கியமாக பவுடர் டப்பா, பாட்டில்கள், சிறிய பெட்டிகள், ஷேவிங் க்ரீம் எல்லாவற்றையும். சரி, கவலைப்படாதீர்கள். வேறு பெட்டி வாங்கி கொடுத்து விடுகிறோம். கவலையே இல்லை. உங்கள் போலீஸ் திறமை எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. பீர் சாப்பிட போய் வம்பில் மாட்டிக்கொண்டீர்களாமே, அங்கெல்லாம் ஏன் போகிறீர்கள்? நல்ல வேளை, உங்கள் ஆசாமி ஒருவர் வந்து காப்பாற்றி விட்டார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க மறுபடியும் உங்களோட பேசும்போது போலீஸ் என்னை தொடர்பு கொள்கிறார்கள் என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லுங்கள். எதற்கு என்றான் கணேஷ் ஆச்சரியத்துடன்.
உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு பிற்பாடு புரியும். எனக்கு ஒரு சந்தேகம். சென்னையில் என்னுடன் தொடர்பு கொண்ட கோஷ்டி என்னிடம் சரக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை. டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தார்கள். நான் எப்படி அதில் நுழைந்தேன் அந்த பெண்ணுக்கு பதிலாக? அப்படி என்றால் அந்த பெண்ணிடம் ஏற்கனவே அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இந்த ஏற்பாட்டை மாற்றுவதற்கு அவசியம் இருந்திருக்கவில்லை. சரக்கு என்பது அந்த பெண்ணிடம்தான் இருக்க வேண்டும். அந்த பெண் இறந்து போய் அவள் இங்கு வர முடியாமல் போய்விட்டது. இருந்தும் வேறு ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லாமல் இருந்திருக்கிறது. இதில் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த பெண் அந்த நாட்டிய கோஷ்டியை சேர்ந்தவள். அந்த நாட்டிய கோஷ்டி கொண்டு வரும் பெட்டிகளில் ஒன்றில்தான் சரக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் என்னிடம் சொல்லிவிட்டாள் என்று அவர்கள் நம்பி எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கினார்கள். எனவே பொருள் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. நான் மத்தியஸ்தம் பேசத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று தெளிவாகிறது. ஸ்ட்ரைன்ஹாவ் யோசித்து, நீங்கள் சொல்லுவது சாத்தியம். எதற்கும் உங்கள் பெட்டிகளையும் பார்த்து விடுங்கள். சரி, அந்த கல ஆராதனாவின் பெட்டிகளை எப்படி சோதிப்பீர்கள்? அது சுலபம். அவர்களை ஹோட்டல் மாற்றும்படி ஏற்பாடு செய்து மாற்றுகையில் பெட்டிகள் அத்தனையும் குடைந்து விடுவோம். நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எங்களுக்கு ஏராளமாக உதவப் போகிறது. கவலைப்படாதீர்கள். சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். இரவில் தனியே போகாதீர்கள். டெலிவிஷன் பார்த்து கொண்டிருங்கள். முதல் தடவையாக இந்த வினோத விவகாரத்தின் உள் பொதிந்திருந்த மூர்க்கத்தனத்தின் பரிச்சயம் மறுநாள் காலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இரவு சீக்கிரம் வந்து படுத்து விட்டார்கள். சற்று நேரம் புரியாத டிவி பார்த்துவிட்டு தூங்கிவிட்டார்கள். காலை எழுந்து குளித்துவிட்டு ஹோட்டலின் கீழே இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் அரை வேக்காட்டு முட்டை, ரொட்டி, காஃபி சாப்பிட்டார்கள். ஹோனிஷ் வந்து அவர்களுடன் உட்கார்ந்து கொண்டான். கம் என்றான். எங்கே? ஸ்ட்ரைன்ஹாஃப் என்று கூறி புரியாமல் ஜெர்மனியில் பேசினான். ஸ்ட்ரைன்ஹாஃப் வர சொன்னாரா? யா என்றான். இருவரும் அவனுடன் சென்றார்கள். கரு நீல நிற மெர்சிடிஸ் கார் அது ஏறிக்கொண்டார்கள். போலீஸ் இலாக்காவனுடையது என்பதற்கு அடையாளங்கள் எதுவுமே இல்லை. ரேடியோ ஒலித்து கொண்டிருந்தது. அதன் மைக் ஃபோனை எடுத்து ஹோனிஷ் ஏதோ பேச ஸ்ட்ரைன்ஹாஃபின் குரல் ஒலித்தது. மிஸ்டர் கணேஷ், நீங்கள் கொடுத்த ஃபோட்டோவிலிருந்து அந்த ஆளை கண்டுபிடித்து விட்டோம். அவனை சந்திக்கப் போகிறோம். சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் பழைய குற்றவாளி அவன். அவனை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறதா பார்க்கலாமா? கணேஷ் மைக்கை வாங்கி அவன் முகத்தை கண்ணாடியில் பிரதிபிம்பமாக பார்த்தேன். குரல் நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்றான். சரி, பார்க்கலாம். கார் அங்கு நிற்கும்போது ஏற்கனவே மற்றொரு கார் காத்திருந்தது. ஸ்ட்ரைன்ஹாஃப் காத்திருந்தார். அவர்கள் வந்ததும், கம் மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் வசந்த் நீங்கள் அங்கே இருங்கள். அந்த 3 மாடி கட்டடத்தின் மாடி ஏறும்போது ஸ்ட்ரைன்ஹாஃப் பேசிக்கொண்டே வந்தார். அந்த ஃபோட்டோவிலிருந்து கம்ப்யூட்டர் ஐடென்டி கிட் மூலம் அடையாளம் கண்டுபிடித்து விட்டோம். உடனே எப்படி அவன் எங்கே இருக்கிறான் என்று தீர்மானமாக சொல்லிக்கிறீர்கள் என்று கேட்டான் கணேஷ். அவன் சாதாரணமாக புழங்கும் இடங்களையும் கம்ப்யூட்டர் சொல்லிவிடுகிறது. என்னை பற்றி உங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும் என்பதை ஒரு நாள் காட்டுகிறேன். இந்த விவகாரமெல்லாம் நல்லபடியாக முடியட்டும். வால்பேப்பரில் மிகப்பெரிய மலர் வடிவங்கள் ஒட்டியிருக்க, அறை வாசலில் பிளாஸ்டிக் பையில் பால் காத்திருக்க அந்த அறை கதவை தட்டினார்கள். சிறிது நேரம் தட்டியும் பதில் இல்லாததால் கதவின் கைப்பிடியை திருகி பார்த்தால் திறந்து கொண்டது. உள்ளே அலங்கோலமாக இருந்தது. டெலிவிஷனின் குரல் தணிக்கப்பட்டு மௌன படங்களாக அசைந்து கொண்டிருந்தது. படுக்கை கசங்கி இருக்க மிக வெண்மையான பெட்ஷீட்டில் இரத்தத்திட்டு திரிந்தது. திடுக்கிட்டான். ஸ்ட்ரைன்ஹாஃப் ஒவ்வொரு அறையாக நுழைந்து பார்த்தார். சமையல் அறை போல் இருந்த இடத்தில் அந்த உடல் கிடந்தது. ஒரு கால் மடங்கி தரையில் அலங்கோலமாக, தலைப்புறம் சிங்க் அடியில், கால் கதவு பக்கமும் வாய் திறந்திருந்தது. நெற்றில் துப்பாக்கி வைத்து சுட்ட இடத்தில் சிறிய இரத்த வட்டம் சுருங்கி உறைந்திருந்தது. மை காட்! அந்த சதுர முகம், தலைமயிரின் சில்க் வெண்மை அவன்தான். நேற்று என்னை சந்தித்து பேசினவன்தான். மிஸ்டர் கணேஷ், இவனை தெரிகிறதா? இவன்தான் என்னை வந்து நேற்று சந்தித்தான். மிஸ்டர் ஸ்ட்ரைன்ஹாஃப், எனக்கு அச்சமாக இருக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது? நேற்று இரவு இவனை பற்றிய விவரங்கள் எங்களுக்கு கம்ப்யூட்டர் மூலம் தெரிந்துவிட்டது. இவன் தற்போது எங்கே இருக்கிறான் என்று போலீஸ் ஸ்டேஷன் மூலம் விசாரிக்க சொன்னோம். அப்படி விசாரித்து இவன் எஜமானர்களுக்கு தெரிந்துவிட்டது போல் இருக்கிறது. முந்தி கொண்டு விட்டார்கள், தீர்த்து கட்டிவிட்டார்கள். ஸ்ட்ரைன்ஹாஃப் தன்னிடமிருந்த பாக்கெட் ரேடியோவில் பேசினார். ஜன்னல் கதவை திறந்து வெளியே பார்த்தார். அவர் நெற்றி நரம்புகள் புடைத்திருந்தது. 3 பெரிய கைகள் இருக்கின்றன. அவர்களில் ஒருவர் கோஷ்டி செய்த வேலை இது. மிஸ்டர் கணேஷ், நீங்கள் பயப்படுகிறீர்களா? உங்கள் உதவி எங்களுக்கு நிச்சயம் தேவையாக இருக்கிறது. விவகாரம் பெரியதாகிவிட்டது. கணேஷ் மௌனமாக இருந்தான்.
சீன் ஆஃப் கிரைம்ஸ். ஆசாமிகள் உள்ளே படையெடுத்தார்கள். பளிச்சென்று ஃபோட்டோ விரல் ரேகை தேடல். அந்த அறையை பார்த்தான். சில புத்தகங்கள், அழுக்காக ஒரு சோஃபா, சுவரில் சிரித்து கொண்டு ஒரே ஒரு ஃபோட்டோ அவன்தான். அந்த உடல் மூடப்பட்டு மெதுவாக வெளியே எடுத்து செல்லப்பட கணேஷும் கீழே இறங்கி வந்தான். வசந்த் கலவரமாக நின்றான். எனக்கு என்னவோ ஒரு நாள் நம்ம 2 பேரையும் கூட இப்படி. ஷட்டப். அவர்கள் நடந்தார்கள். மிஸ்டர் கணேஷ், ஒரு காரில் உங்களை ஹோட்டலுக்கு கொண்டு வருகிறோம், கலங்காதீர்கள், இது எல்லாம் சகஜம். போய் சற்று நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டால் எனக்கு செய்தி சொல்லுங்கள். எப்படி? 971-9756 எனக்கு டெலிஃபோன் பண்ணுங்கள். எங்கிருந்தாலும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். கார் அவர்களை ஹோட்டலில் கொண்டு வந்து விட்டது. கணேஷும் ரூமுக்கு போக இஷ்டமில்லாமல் இருந்தான். அந்த இளைஞனின் மரணம் மறுபடி நினைவில் உறுத்தியது. வா வசந்த், சரியா மூடு, இல்லை ஏதாவது சினிமாவில் போய் உட்காந்துக்கலாம். சும்மா அடித்து நொறுக்கி போட்டிருக்காங்க பாஸ். எனக்கு அவ்வளோ அடி தாங்காது. உன்னை யாரை அடிக்க போகிறா? அவன் அடிப்படலை, சுடப்பட்டிருக்கான். ஏன் பாஸ், சரக்கு இருக்குன்னு செம்ம புழுக்கியிருக்கீங்க. இன்றைக்கி சாயங்காலம் தர்றதா வேற சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் போய் சொல்கிறது வெட்டுன்னு கண்டுபிடிக்க எத்தனை நாள் ஆகும்? கண்டுபிடிச்சி நம்ம 2 பேரையும் சதக்கு தான். சச்சா, கொல்ல மாட்டாங்கடா, பேத்தாத. எங்கே இருக்குது சரக்கு? அதை கண்டுபிடிச்சாட்டா போதுண்டா. ஒரே கட்டடத்தில் 5 தியேட்டர்கள் இருந்தன. 5ற்கும் ஒரே டிக்கெட் கவுண்டர். எந்த கொட்டகை என்று நம்பர் சொல்லி அதில் போய் உட்கார வேண்டும். வசந்த் அந்த படங்களை பார்த்தான். ஆரம்பமே வசந்துக்கு ரசனையான சீன் தான். கணேஷின் பின்பக்கம் ஒரு குரல் கேட்டது. இன்று மாலை ஒலிம்பியா பார்க்குக்கு பொருளுடன் வர வேண்டும். கணேஷ் திரும்பி பார்க்காமல் எத்தனை மணிக்கு என்றான். 6 மணிக்கு. அது ரொம்ப சிரமம். ஏன்? போலீஸ் என்னை எங்கு பார்த்தாலும் தொடருகிறார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்றான். ஸ்டைனாவின் திறமை புரிந்தது. போலீஸ் என்னை தொடர்கிறார்கள் என்று சொன்னால் தான் அந்த மியூசியம் ஆசாமியை போலீஸ் கண்டு கொண்டதற்கு அர்த்தம் ஏற்படும். கணேஷ் உடந்தையாக இருப்பது பற்றி சந்தேகமும் வராது. தெரியும். சரக்கை ஒரு பெட்டியில் எடுத்துக்கொண்டு வா. ஐஸ்போர்ட் ஹால் என்று ஒரு இடத்தை விசாரித்து கொண்டு அதன் அருகில் நில். கிளம்பும்போது போலீஸ் தொடர்ச்சியை வெட்டி விட்டு கிளம்பு. ஞாபகம் இருக்கட்டும், ஒலிம்பியா பார்க், ஐஸ்போர்ட் ஹால். பணம் சரக்கின் தரத்தை பார்த்து அதன் பின் கொடுக்கப்படும். பணம் வாங்காமல் பொருள் கைமாறக்கூடாது என்று எனக்கு உத்தரவு. சரி, எவ்வளவு பணம்? அது அப்போதே தீர்மானமாகிவிட்டது இல்லையா? உனக்கும் எனக்கும் என்ன அதை பற்றி? நீ ஒரு வேலைக்காரன், நான் ஒரு வேலைக்காரன் என்றான் கணேஷ் திமிராக. ஒலிம்பியா பார்க், ஐஸ்போர்ட் ஹால். வார்த்தையை தவறிவிடாதே, விபரீதமாகிவிடும் என்று சொல்லி கிளம்பினான் அவன். வசந்த் அந்த திரைப்படத்தில் முழுவதும் ஆழ்ந்திருந்தான். வசந்த், வா, வேலை இருக்கு, உடனே போகணும், அப்புறம் பார்க்கலாம் மிச்சத்தை. வசந்த் அழுத்து கொண்டே வெளியே வந்தான். சரியான கட்டத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க பாஸ். சரியான கட்டம் நிஜமாகவே ஆரம்பிச்சிடுச்சு வசந்த். சரியான ஆபத்தில் சிக்கிட்டு ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் இவங்க. இப்போ சரக்கை கொண்டு வான்னு கேட்குறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒலிம்பியா பார்க்கான், அங்கே கொண்டு வந்து கொடுக்கணுமா? என்னத்தை கொடுக்கறது, என்ன செய்யறது? ஸ்டைனாஃப் சொன்ன நம்பர் ஞாபகம் இருக்கா? டெலிஃபோன் சத்தமே வேறு மாதிரி இருந்தது. ஒருவித எலக்ட்ரானிக்ஸ் தன்மை இருந்தது. முதலில் காசு போட்டுவிட்டால் அப்புறம் கவலையே இல்லை. நம்பர் என்கேஜாக இருந்ததால் காசு திரும்ப கிடைத்தது. 2வது தடவை கிடைத்தது. மிஸ்டர் ஸ்டைனாஃப், நான் கணேஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள். அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு என்னை இன்று மாலை ஒலிம்பியா பார்க்கில் ஒரு இடத்தில் வர சொல்லி இருக்கிறார்கள் சரக்குடன். வெரி குட். என்ன வெரி குட்? சரக்குக்கு எங்கே போவேன்? அந்த கல ஆராதனவின் பெட்டிகளை சோதனையிட்டீர்களா? ஊரா சோதனையிட்டு விட்டோம். சுத்தம். அவர்களிடம் ஒன்றுமே இல்லை. உங்கள் பெட்டிகளை பார்த்தீர்களா? இனிமேல் தான் போய் பார்க்க வேண்டும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. உடனே ஹோட்டலுக்கு போய் உங்கள் பெட்டியில் பாருங்கள். எதுவும் இல்லைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். எதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க? சரக்குக்கு? போலியா? ஆமாம். அவர்கள் உங்களிடம் அந்த பெட்டியை வாங்கும் வரை காத்திருந்து நீங்கள் விலகின பிற்பாடு நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். ஹோட்டலுக்கு போய் ஃபோன் பண்ணுங்கள். சரி என்று சந்தேகத்துடன் வைத்தான். வசந்த், என்ன? சரியானபடி சிக்கிட்டோண்டா. போலீஸ் நம்மக்கிட்ட ஒரு போலி சரக்கை கொடுத்து அவங்கள பிடிக்க போகிறாங்களாம். அவங்க உபயோகப்படுத்த போகிறாங்க பாஸ். முணுக்குனா 2 பேரும் துப்பாக்கியை தூக்கிடுவானுங்க. டியான்னு 2 பக்கமும் கொண்டு பறக்க போகிறது. நாம் நடுவிலே செத்தோம். பேசாமல் கண் மறைவாக போயிடலாம் பாஸ்.
அப்புறம் அவங்க போலீஸ்கிட்ட தப்பிச்சா கூட போலீஸ் சரக்கை பார்த்துட்டு நம்மளை துரத்த போகிறாங்க. என்னடா செய்கிறது? அந்த கலா ஆராதனாவை பார்த்துட்டாங்களாமா, அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாதான், துப்புரவாக தேடிட்டாங்களாம். அப்போ சரக்கு என்னன்னே தெரியாது. அவர்கள் ஹோட்டல் அறைக்கு சென்றதும் தங்கள் பெட்டிகளை முழுவதும் சோதனை செய்து கொண்டார்கள். பெட்டியின் அடிபாகத்தை கிழித்து கூட பார்த்தார்கள். பவுடர் டப்பாக்கள், தைலங்கள், லோஷன்கள் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரைனாவுக்கு ஃபோன் செய்தான். எங்கள் பெட்டிகளையும் சோதித்து பார்த்து விட்டோம், எதுவும் அகப்படவில்லை. சரி, பரவாயில்லை, நாங்கள் ஏற்பாடு செய்து விடுகிறோம். அவர்கள் பொருள் போலி என்று தெரிந்து என்மேல் பாய்வார்கள் இல்லையா? ஆமாம், அதற்கு முன்பே நாங்கள் அவர்களை பிடித்து விடுவோம், பயப்படாதீர்கள். ஒலிம்பியாவில் எல்லா பந்தோபஸ்தும் செய்து விடுவோம். உங்களிடமிருந்து அவன் பெட்டியை பெற்றுக்கொண்ட பிறகே நீங்கள் விலக்கின பிற்பாடு வானவேடிக்கைகள் நடக்கும். உங்களிடம் பிரீஃப் கேஸ் ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது. அதில் காகிதங்களை, கற்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். அதுதான் சரக்கு. அவர்கள் திறந்து பார்த்துவிட்டால்? திறந்து பார்ப்பதற்குள் ஆள் பிடிப்பட்டு விடுவான். சுடுவீர்களா? தேவை இருந்தால்தான். நீங்கள் அந்த பெட்டியை உங்களை அணுகுபவனிடம் கொடுத்துவிட்டு உடனே விலகி ஓடி போய்விடுங்கள். சிம்பிள். சரிதான் மிஸ்டர் கணேஷ், உங்கள் உயிர் என் பொறுப்பு. இதில் நீங்கள் எங்களுடன் ஒத்துழைப்பதினால் எங்களுக்கு மிகவும் பொறுப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. குட் லக். கணேஷ் டெலிஃபோனை வைத்ததும், வசந்த், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், இந்த ப்ளக்கில் ஷாக் அடிக்குமான்னு கேட்டால், நீ தொடு, ஷாக் அடிக்காது, நான் கேரண்டி அப்படிம்பான். அது போல தாண்டா இருக்குது. நீ பொட்டியை கொண்டு போய் கொடு, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. வசந்த், அந்த வட்டங்களுக்கு என்ன அர்த்தம்னு நாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை பார்த்தியா என்றான். உண்மையின் பாஸ், ஒலிம்பியா பார்க்குன்னு தானே அவன் சொன்னான். அப்போது ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்தது. அந்த ஒலிம்பிக் சின்னமே இந்த மாதிரி கோத்து கொண்ட வட்டங்கள் தானே. அதனால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க நம்ம ஒலிம்பிக் பார்க்குக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. சரி, இதுலேருந்து சரக்கு என்ன, அது எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு ஏதாவது தெரியுதா? அது தானே முக்கியம். அது இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் பாஸ். அந்த வட்டங்களில் தான் இருக்கிறது விடை. அதில் தான் சரக்கு எங்கே இருக்குன்னு அடையாளம் இருக்குது. மாலை 6 மணிக்கு அவர்கள் பூமிக்கடியில் அந்த நவீன ரயிலில் விரைந்து கொண்டிருந்தார்கள். கூட்டம் சுமாராக இருந்தது. ரயில் மாற வேண்டியிருந்தது. கணேஷ் அந்த பெட்டியை தன் கையில் வைத்திருந்தான். அதனுள் செய்தித்தாட்களையும் காலி பீர் பாட்டில்களையும் அடைத்து கனம் செய்திருந்தான். கணேஷ்க்கு கவலையாக இருந்தது. எந்த நிமிஷமும் தப்பு நேர்ந்து யாராவது தவறாக சுட்டுவிட்டால் முதலில் விபத்து கணேஷுக்குத்தான் ஏற்படும். என்ன செய்வது? பேய்க்கு வாழ்க்கைப்பட்ட கதையாகிவிட்டது. ஒலிம்பியா சென்றம் என்ற நிலையில் அவர்கள் இறங்க வேண்டும். அங்கிருந்து டாக்ஸி பிடித்து அவன் சொன்ன ஐஸ்போர்ட் ஹாலுக்கு செல்ல வேண்டும். பெட்டியை சந்திப்பவனிடம் கொடுத்துவிட்டு உடனே ஓட வேண்டும். அவன் ஓடினதும் அங்கங்கே எங்கெங்கோ பதுங்கி இருக்கும் போலீஸ் உடனே பாய்ந்து அவனை பிடித்து விடுவார்கள். அப்படியெல்லாம் நடப்பதற்கு சந்தர்ப்பம் எதுவுமே ஏற்படவில்லை. ஒலிம்பியா சென்றம் அடைந்து பிளாட்பாரத்தில் நடக்கும்போது யாரோ அவன் மேல் சற்று உரசினார் போல நடந்தார்கள். மற்றொருவன் மேலே விழுந்தான். ஒரு கணத்தில் அவன் கையில் இருந்த பெட்டி பிடுங்கிக் கொள்ளப்பட்டது. யார், எப்படி என்ற கேள்விக்கு பதில் அந்த ஜன நெருக்கத்தில் கரைந்து விட்டது. ஒலிம்பிக் டவரின் உச்சியில் இருந்த சுழலும் ரெஸ்டாரண்ட்டில் கணேஷ், வசந்த், ஸ்ட்ரைனாஃப், ஹோனிஷ், மற்றொரு போலீஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்திருந்தார்கள். கோட்டையை விட்டுவிட்டோம். இதை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அத்தனை போலீஸ் படையும் இங்கே தயாராக இருக்கிறோம். ஸ்டேஷனிலேயே பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டார்கள் என்றார் ஸ்ட்ரைனாஃப். பெட்டியை திறந்ததும் அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்றான் கணேஷ். எங்களுக்கு அபாயமும் காத்திருக்கிறது என்றான் வசந்த். இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் சரக்கு கிடைக்கும் வரை உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். மிஸ்டர் கணேஷ், அவர்கள் உங்களுடன் மறுபடி தொடர்பு கொள்ளுவார்கள். அப்போது சொல்லிவிடுங்கள், எங்களை ஏமாற்றி பணம் கொடுக்காமல் பெட்டியை பிடுங்கிக் கொண்டு செல்ல நீங்கள் நினைப்பீர்கள் என்று நாங்கள் வேண்டுமென்றே தான் அப்படி செய்தோம். உண்மையான பெட்டி பத்திரமாக என் நண்பனிடம் இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள். கணேஷ் சிரித்தான். இந்த அபாயகரமான விளையாட்டில் ஒன்றே ஒன்று நம்முடன் கண்ணாமூச்சி விளையாடுகிறது, சரக்கு. நீங்கள் அந்த நாட்டிய குழுவின் பெட்டிகளை சரியாக தேடி பார்த்தீர்களா? தீவிரமாக குடைந்து விட்டோம். அவைகளில் ஒன்றுமே இல்லை. அந்த வட்டங்கள் மியூனிக் நகரை குறிக்கும் ஒலிம்பிக் வட்டங்கள் அவை. இல்லை, இது வேறு ஏதோ. மிஸ்டர் கணேஷ், நீங்கள் இப்போது எங்கே செல்ல வேண்டும்? நாங்கள் கொண்டு விடுகிறோம். கணேஷ் யோசித்தான். அந்த கலா ஆராதனா குழு தங்கியிருக்கும் இடத்தில் என்னை கொண்டு போய் விடுங்கள். ஏன்? அவர்களுடன் பேசி பார்க்கிறேன். ஏதாவது பாதை தெரிகிறதா என்று பார்க்கலாம். காலினில் சிலம்பு கொஞ்ச
டேப் ரெக்கார்டரில் பதம் பாடிக்கொண்டிருக்க அந்த பெண்கள் 8 பேரும் அதற்கேற்ப ஜல் ஜல் என்று ஆடிக்கொண்டிருக்க நடு நாயகமாக ரேணுகா அபிநயம் செய்து கொண்டிருந்தாள். ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. கணேஷும் வசந்தும் உள்ளே நுழைந்தார்கள். ரேணுகா அற்புதமாக அபிநயித்தாள். அவள் கண்கள், புன்னகை, உடல் அசைவு எல்லாம் அப்போது சிறிய பாலகனான கண்ணனின் குழந்தைத்தனத்தை அப்படியே பிரதிபலித்தது. ஏதோ ஒரு இடத்தில் அசைவுகள் தடைபட சட்டென்று நிறுத்தி டேப் ரெக்கார்டரை திருப்பி போட சொன்னாள். சற்று நேர ஆசுவாசத்திற்காக ஜல் ஜல் என்று நடந்து நாற்காலியில் உட்கார்ந்தாள். கணேஷ் அருகில் சென்றான். ஹலோ ஹலோ, நீங்களா? இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்? நாளைக்கு. இன்னும் ஸ்டெப்ஸே செட் ஆகலை. ராத்திரி ஜெர்மன் பாஷையில் விளக்கங்களை எல்லாம் ரெக்கார்ட் வேறு பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. பூரா ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணிட்டா தான் எனக்கு திருப்தி. ரொம்ப அழகாக ஆடுறீங்க. நாளைக்கு இந்த ஜெர்மன் இளைஞர்கள் எல்லாம் மயங்கிட தான் போகிறாங்க. தேங்க்ஸ். இது போதாது, இன்னும் பர்ஃபெக்ஷன் வேணும். என்ன ரெடியா? ஒரு நிமிஷம். மறுபடி அந்த பாடல் துவங்கியது. காலினில் சிலம்பு கொஞ்ச, கை வளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய, காலினில் சிலம்பு கொஞ்ச, அவர்கள் சிலம்புகள் கொஞ்சின, கை வளை குலுங்க, அவர்கள் வளையல்களை குலுக்கினார்கள். கணேஷின் மூளைக்குள் ஒரு மின்னல் அடித்தது. வசந்த், என்ன பாஸ்? ஐ காட் இட். என்ன பாஸ்? அந்த வளையல்களின் சத்தம். என்ன சொல்கிறீங்க? வசந்த், மேலே கேட்காத, நான் சொல்கிறத செய். அந்த பொண்ணு லாவண்யா இருக்கா பாரு, இருக்காளே இடது பக்கத்துலேருந்து 3வது, அவளை இன்னைக்கு ராத்திரி நம்மளோட வர செய்ய முடியுமா? ரூமுக்கா? ஆமாம். வசந்த் கணேஷை சந்தேகத்துடன் பார்த்தான். வித்தியாசமாக ஒன்றும் இல்லைடா, அவளை டின்னருக்கு கூப்பிடு. டின்னர் சாப்பிடலாம். எப்படியாவது அவளை நம்ம ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். அப்புறம் பாரேன், எனக்கு ஒரு சந்தேகம் உதிச்சிருக்கு, அது தீரணும். ஒத்திகை முடிகிற வரைக்கும் காத்திருக்கலாம். அப்புறம் உன் சாமர்த்தியத்தை காட்டணும். என்ன? டன் பாஸ். எதுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா? சொல்கிறேன்டா, சமயம் வரும்போது சொல்கிறேன். ஒத்திகை முடிய அந்த ஜெர்மன் பெண்கள் ரேணுகாவிடம் சென்றார்கள். மற்ற பெண்கள் விடுபட்ட சந்தோஷத்துடன் விலகினார்கள். வசந்த் மெல்ல லாவண்யாவை அணுகினான். ஹாய் லாவண்யா. ஹாய். கிரேட். என்ன உன் டான்ஸு? தேங்க்ஸ். மியூனிஷெல்லாம் பார்த்தீங்களா? எங்கே, வந்ததிலிருந்து ஒத்திகை தான். நாளைக்கு ஷோ முடிஞ்ச பிறகு தான் சுற்றி பார்க்க கிளம்பலான்னு ரேணுகா சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே? ரூமுக்கு போகிறோம். குட் பை. என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் குட் பை சொல்லிட்டீங்க? உங்களுக்காக டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். டிக்கெட்டா? ஆமாம், புதுசாக ஒரு ஹாலிவுட் படத்துக்கு. 20 நிமிஷங்களில் வசந்த் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வந்து விட்டான். மூவரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றார்கள். வெறும் காஃபி ஆர்டர் தந்தார்கள். கணேஷ் அவளை பார்த்து கொண்டிருந்தான். நாட்டிய உடையிலிருந்து மாறி எளிதான சாரி அணிந்திருந்தாள். கணேஷ், உங்கள் டான்ஸ் நல்லா இருக்கு என்றான். வசந்த் அவனை முறைத்தான். வசந்த், உன் கையை காட்டு என்றான். அவன் கையை பிடுங்கி இழுத்து கொண்டு ரேகை பார்த்தான். இருதய ரேகை குருமேட்டில் ஆரம்பிக்கிறது, புதனை நோக்கி போகிறது, எல்லாத்துலேயும் உனக்கு வெற்றிடா என்றான். லாவண்யா, என் கையை பாருங்க என்றாள். நீட்டுங்க. அவளது கையை பற்றி அதை ஆராய்ந்தான். இதய ரேகையில் ஒரு தீவு இருக்குது பாருங்க. என்ன அர்த்தம் என்றாள் ஆவலுடன். கொஞ்சம் எமோஷனல் நீங்கள். சூரிய மேட்டிலேருந்து ஒரு கை நேராக இருதயத்தை தொடுத்து பாருங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்? 25 வயசுக்கு அப்புறம் அதிர்ஷ்டந்தான் உங்களுக்கு. அப்படின்னா இன்னும் 7 வருஷம் காத்திருக்கணுமோ என்று சிரித்தாள். உங்கள் கை ஒரு நளினமான கை. தேங்க்ஸ். தொட்டாலே சாஃப்டாக இருக்குது. வசந்த் அவனை முறைப்பதை தவிர்த்தான். மிஸ் லாவண்யா, ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? உங்கள் நளினமான கையின் ஞாபகமாக எனக்கு ஒரு பரிசு. என்ன என்று வியப்புடன் கேட்டாள். ஒரே ஒரு வளையல். இதை நான் பத்திரமா பொக்கிஷமாக வச்சிருப்பேன். அவ்வளவுதானே, வெறும் பிளாஸ்டிக் வளையல். ஒன்று போதுமா என்று கலற்றி கொடுத்தாள். உங்கள் ஞாபகத்துக்கு, உங்கள் கைகளும் அது செய்கிற அபிநயமும் ஞாபகம் இருக்கிறதுக்கு. 2 பேருமே ரொம்ப ரொமாட்டிக் என்றாள். கணேஷ் அந்த வளையல்களை பைக்குள் போட்டுக்கொண்டான். லாவண்யா, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பாத்ரூம் போகணும் என்றாள். அந்த வெயிட்டரை கேளுங்க. அவள் சென்றதும் கணேஷ் வளையல்களை தன் பைக்குள்ளிருந்து எடுத்து மேஜை மேல் வைத்தான். சற்று பட்டையான வளையல். கணேஷ் அதை துண்டுகளாக உடைத்தான். வளையலின் உள்பகுதி ஓட்டையாக இருந்தது. உதிர்த்தான். அதிலிருந்து வெள்ளையாக பொடி உதிர்ந்தது. சரக்கு. இதுதான் அவங்க கேட்குற சரக்கு. அதை தொட்டு நாக்கில் வைத்து பார்த்தான். சுரீல் என்று துவர்த்தது. எப்படி கண்டுபிடிச்சிங்க பாஸ்?
அந்த பெண் தீபா வட்ட வட்டமாக வரைஞ்சாளே, என்னன்னு மண்டையை போட்டு குடஞ்சிக்கிட்டோமே. திடீர்னு இன்னைக்கு ஒத்திகையில் கை வளை கூலுங்கன்னு பாடுற போது ஃப்ளாஷ் ஆச்சுடா. வளையல்ரா, வளையல். அந்த பெண்கள் போட்டின்னு இருக்க ஒவ்வொரு வளையலுக்குள்ளேயும் மறைச்சி வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கில் விலை போக்குற போதை சரக்கு. கிரேட் பாஸ், கையை கொடுங்க. என்ன செய்யலாம்? உடனே ஸ்ரீனிவாவுக்கு தான் தகவல். லாவண்யா திரும்பி வர அந்த உடைந்த வளையலை அப்படியே பைக்குள் திணித்து கொண்டான். இப்போ எங்கே போகலாம்? 9:30 மணிக்குள்ளே வந்துடணும்னு ஸ்ட்ரிக்டாக ரேணுகா சொல்லியிருக்காங்க. சினிமா போகலாமா? வசந்த், நீ சினிமாவுக்கு போயிட்டு வா, நான் ஹோட்டலுக்கு போகிறேன். நீங்கள் வரலையா என்றாள் லாவண்யா. எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் வரலைன்னா நான் வரல என்றாள் லாவண்யா. என் ஜாதகம் அப்படி என்றான் வசந்த். மிஸ்டர் கணேஷ் என்று ஒருவன் கணேஷை அணுக்கினான். எஸ், உங்களுக்கு டெலிஃபோன் வந்திருக்கிறது. கணேஷ் அவன் பின்னே சென்றான். திஸ் வே ப்ளீஸ் என்றான். ஒரு கதவை திறந்தான். டெலிஃபோன் அந்த அறையில் இருக்கிறது. என்ன இது சந்து? அந்த மூளை திரும்பியதும் தன்னை என்ன தாக்கியது என்று கணேஷுக்கு தெரியவில்லை. மண்டை மேல் சரியான அடிபட்டான். உள்ளே நட்சத்திரங்கள் வெடிக்க சடுதியில் நினைவிழந்தான். ஏதோ ஒரு வளையல் கடையில் லாவண்யா கலர் கலராக வளையல்களை அணிந்து கொண்டு கணேஷிடம் காட்டிக்கொண்டிருக்க, மீசை வைத்த வெள்ளைக்கார கடைக்காரன் ஒரு காஃபி கோப்பையில் தண்ணீர் கொண்டு வந்து அவன் முகத்தில் அடிக்கிறான். கணேஷ் விழித்து கொண்டான். அந்த அறையில் மெல்லிய இருட்டு பழகுவதற்கு நேரம் பிடித்தது. மிக தாழ்ந்த மேஜை விளக்கு. எழுந்திரு, விழித்துக்கொள் கணேஷ். மண்டைக்குள் வலித்தது. தொட்டு கொண்டான். கண்களை கூறிக்கு கொண்டு பார்த்தான். 3-4 முகங்கள் தெரிந்தன. என்ன, நான் எங்கே இருக்கிறேன்? கணேஷ், இந்த பெட்டியை ஞாபகம் இருக்கிறதா பார். அவனை சிரமத்துடன் நிமிர்ந்து பார்க்க அவன் மிக உன்னதமான சூட்டணிந்து சுத்தமாக அடர்ந்த புருவங்களுடன் நிற்பது தெரிந்தது. யாரு நீ? நெவர் மைண்ட், இந்த பெட்டியை பாரு. இது ஞாபகம் இருக்கா? இருக்கிறது. இதில் என்ன வைத்திருந்தாய்? காகிதங்கள், காலி டப்பாக்கள் என்றான் சிரமத்துடன். அதுதான் உன் சரக்கா? எங்களை ஏமாத்தினா என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் மட்டும் என்னை ஏமாற்றலாமா? பணம் கொடுக்காம இலவசமாக என்னிடமிருந்து அதை பறிக்க முற்படலாமா? அதனால் முன்னெச்சரிக்கையாக சரக்கை என் நண்பன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ அது எங்கே இருக்கிறது? அதை நான் ஏன் சொல்ல வேண்டும்? அட்ரா அவனை. சற்றும் எதிர்பாராத விதமாக தேனி கொட்டுவது போல அந்த அறை விழுந்தது. கணேஷ் பற்களுக்குள் இரத்த புளிப்பை உடனே உணர்ந்தான். அடிக்கிறார்கள். வசந்த் இந்த சமயம் என்ன செய்து கொண்டிருப்பான்? ஏண்டா, போனவன் இன்னும் திரும்பலையே என்ன சந்தேகிக்க ஆரம்பித்திருப்பானா? அல்லது அந்த லாவண்யாவுடன் என்ன நீ அடிக்கிறதுல என்ன லாபம்? நான் மறுபடியும் மயங்க போகிறேன் என்றான். இவனிடம் எதுவுமே இல்லை, அவங்க அனுப்பவே இல்லை. அல்லது இவன் மூலம் அனுப்பவில்லை. இவன் ஏதோ உளவு ஆசாமி, போலீஸ் ஆசாமி என்று நினைக்கிறேன். இங்கேயே தீர்த்து விடலாம் என்றான் அவர்களில் ஒருவன். இத்தாலியன் போலும் சுத்தமாக உடையணிந்த ஆசாமி ஜெர்மன் மொழியில் பேசினான். அவன் அருகில் இருந்தவர்கள் கணேஷை நோக்கி வந்தார்கள். வெயிட் அ மினிட், என்ன செய்ய போறீங்க? என்ன, நீ போலீஸ் ஆசாமி தானே? நீ என்கிட்ட விளையாடுற. உன்னிடத்தில் மியூசியத்தில் தொடர்பு கொண்ட ஆள் ஒருவன் போலீஸிடம் அகப்பட்டிருக்கிறான். அவன் போலீஸிடம் எதுவும் சொல்வதற்குள் அவனை தீர்த்து விட்டோம். அது வேறு விஷயம். நீ போலீஸ் கட்சி என்பது ஸ்தாபிதமாகிவிட்டது. நீ அபாயகரமானவன். கமான் ரிக்கோ. ரிக்கோ தன் கோட் பையிலிருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்தான். இருங்க, நான் போலீஸ் ஆளு இல்லை, நான் தனியானவன். என்ன போலீஸ் தொடர்ந்தார்கள், அதுதான் உண்மை. ரிக்கோவின் துப்பாக்கி கணேஷின் நெற்றி பொட்டில் தொட்டது. மற்ற இருவர் அவன் கைகளை அழுத்தி பிடிக்க துப்பாக்கியின் குதிரையில் விரலை பதித்தான். சுடு என்றான். கணேஷ் ஓ என்று இறைந்தான். இருங்க, என்கிட்ட சரக்கு இருக்குது, என் பைக்குள்ள சாம்பிள் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் சுடு ப்ளீஸ். இரு என்றான் தலைவன். காட்டு. கணேஷ் தன் பையிலிருந்து உடைந்த வளையல்களை எடுத்து கீழே எறிந்தான். பாரு முட்டாளே, சரக்கு இல்லைன்னு சொல்றியே, இதை விட சுத்தமான சரக்கு உனக்கு கிடைக்குமான்னு பாரு. அந்த வளையின் உள்ளிலிருந்து உதிர்ந்த வெண்பொடியை அவன் விரல்களால் தொட்டு நாக்கில் வைத்து பார்த்தான். அவர்கள் வேற்று மொழியில் அவசரமாக பேசிக்கொண்டார்கள். யாரோ ஒருவன் வரவழைக்கப்பட்டு அவன் கீழே கிடந்திருந்த பொடியை திரட்டி எடுத்துக்கொண்டு பரிசோதிக்க சென்றான். சற்று நேரம் அங்கே மௌனம் நிலவியது. முழுவதும் என்னிடம்தான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை துன்புறுத்தினால் உனக்கு எந்த லாபமும் இல்லை. நான் போலீஸ் இல்லை, நான் தனி ஆசாமி. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு, பொருள் தருகிறேன். நேராக வியாபாரம் நடத்து, அடித்து பிடுங்காதே. என்னை கொல்வதால் உனக்கு எந்த லாபமும் இல்லை என்றான் கணேஷ்.
பரிசோதிக்க சென்றவன் வெளியே வந்து ஓகே என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். அந்த சூட் ஆசாமி திடீரென்று குழைந்தான். ஏய் முட்டாள், ஒதுங்கு, அவரை விட்டு நகரு, அவரை துன்புறுத்தாமல் கொண்டு வான்னு தானே சொன்னேன், இதுக்காக அவரை போட்டு அடிச்சிங்க என்று கணேஷை அடித்தவனை கன்னத்தில் அறைந்து பிடரியை பிடித்து தள்ளினான். கணேஷை அன்பாக உட்கார வைத்து ஒயின் கொடுத்தார்கள். சொல்லுங்கள் மிஸ்டர் கணேஷ், மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னது போல பணம் கொடுக்குறோம், பொருளை கொடுத்து விடுங்கள். ஏய் மரியாவை கூப்பிடு. மரியா என்கிற வாட்ட சாட்டமான பெண் வந்தாள். அவளிடம் அவனுக்கு ஏதோ பேச கணேஷின் அருகில் அவள் புன்னைகளுடன் உட்கார்ந்து அவன் காயங்களை எல்லாம் ஒத்தடமிட்டு அவன் கையை எடுத்து தன் சட்டைக்குள் வைத்து கொண்டாள். அவள் வேணுமா என்றாள் தலைவன். ஏய் பணம் கொண்டு வா, கணேஷுடன் போ, அவர் சரக்கை எடுத்து கொடுப்பார், வாங்கி கொண்டு வா என்றான். ஓஹோ நடக்காது. ஏன்? உன்னோட அடியாளெல்லாம் யாரும் எனக்கு வேண்டாம், வியாபாரம் எனக்கும் உனக்கும் தான், இது வரைக்கும் நடத்தின விஷயம்லாம் போதும். எனக்கு உத்தரவு நடு ஆசாமி யாரிடமும் கொடுக்கக்கூடாதுன்னு தான், வியாபாரம் நம் இருவருக்கும் தான். எனக்கு உத்தரவே பெரிய கையிடம் கொடுக்க வேண்டும் என்பது தான். எனவே நீ என்னுடன் வா, வந்து பணத்தை கொடுத்து சரக்கை பெற்றுக்கொள். வேண்டாம் வேண்டாம், ஆபத்தான விஷயம் என்றான் இன்னொருவன். சட் சும்மா இரு. ஆபத்தா? எனக்கா? அருகில் இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்தே கிடையாது. கணேஷ் சம்மதம், நான் வருகிறேன், ஆனால் இதை பார் என்று துப்பாக்கியை காட்டினான். நான் எப்போதும் உன் அருகில் தான் இருப்பேன், எப்போதும் இதுவும் தயாராகத்தான் இருக்கும், சுட்டு விடுவேன். அந்த மரியா சிரித்து கணேஷின் மேல் பூனைக்குட்டி போல உரசினாள். இதுக்கெல்லாம் தேவையில்லை, பணம் எடுத்துக்கொள், நானும் நீ மட்டும்தான் புறப்படுகிறோம். நானும் வருகிறேன் என்றாள் மரியா. நாளை சாயங்காலம் உன்னை தீர விசாரிக்க வேண்டும். உன் உடம்பில் இந்த இந்தியன் ஏகப்பட்ட கவிதைகள் எழுத வேண்டும். பொறுத்திரு கண்ணே என்றான் கணேஷ். மரியா பச்சென்று அழுந்த முத்தமிட்டால் வலித்தது. அந்த நீல சூட் தன் துப்பாக்கியின் தோட்டாக்களை சரிபார்த்து கொண்டான். வா போகலாம் என்றான். கணேஷின் இதயம் படபடத்தது. குளிரும் பயமும் கலந்து உடல் நடுங்கியது. எங்கே போக வேண்டும்? அதிக நேரம் பாச்சா காமிக்க முடியாது. எப்படியும் சரக்கை கொடுத்து விட வேண்டும். எல்லாம் அந்த பெண்களின் வளையல்களில் இருக்கின்றன. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டஜன் வளையல். 9 பெண்கள், 108 வளையல்கள். ஒவ்வொரு வளையலிலும் எத்தனை கிராம் மற்றும் இன்னும் எத்தனை நகைகளில் அடைத்திருக்கின்றதோ. கல ஆராதனா குழு தங்கியிருக்கும் இடத்துக்கு போகலாம். ஆனால் அந்த பெண்கள் நகைகளை கழற்றி தத்தம் பெட்டிகளில் வைத்திருப்பார்கள், அங்கேதான் போக வேண்டும். ஹோட்டலுக்கு போகலாமா? வேண்டாம், அந்த நகைகள் தான், அங்கே தான் போக வேண்டும். கார் வந்து நின்றபோது இரவு மணி 1 இருக்கும். அந்த நீல சூட் கணேஷின் முதுகில் துப்பாக்கியை பதித்து கொண்டே நடந்தான். வாசல் பக்கம் ரிசப்ஷனிட்டு விழித்து கொண்டிருக்க அவர்கள் வருவதை பார்த்து யார் வேண்டும் என்றாள். கல ஆராதனா இந்திய நடனக்குழு. அவர்கள் எல்லாரும் தூங்குகிறார்கள், இப்போது எழுப்ப முடியாது, உங்களை அனுமதிக்க முடியாது. அவளை கொஞ்சம் கவனிக்கிறாயா? அவன் துப்பாக்கியை காட்டினான். அனாவசியமாக சுட வேண்டாம், பெண்ணை பேசாமல் இரு என்ன என்றான் கணேஷ். அவன் அங்கிருந்து டெலிஃபோனை பிடுங்கினான். போலீஸுக்கு ஃபோன் செய்தாலும் செய்து விடுவாள். ஏய் எங்களுடன் வா, இல்லையேல் உன் மூளையெல்லாம் இரத்த குழம்பாக்கிவிடும். பயந்து நடுங்கிக் கொண்டு அந்த பெண் சாவியை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் நடந்து வந்தாள். இதை பாரு, அனாவசியமாக துப்பாக்கியை உபயோகிக்காது. சரக்கு அந்த பெண்களின் செயற்கை நகைகளின் உள் பொதிந்திருக்கிறது. ஒவ்வொருத்தியாக நிற்க வைத்து நகைகளை கழற்றி கொடுக்க சொல்லிவிடலாம். வேறே மூர்க்கத்தனம் வேண்டாம் என்ன? அந்த பெண்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான் கணேஷ். அந்த ஹாலில் வரிசையாக போட்டிருந்த கட்டில்களில் குளிருக்கு போர்த்தி கொண்டு அந்த பெண்கள் படுத்திருந்தார்கள். கணேஷ் கத்தினான். வேக் அப் ஆல் ஆஃப் யூ கேர்ள்ஸ் என்று கைத்தட்டி சத்தமிட்டான். கமான் குவிக் என்று அந்த நீல சூட் கத்தினான். குபுக் என்று அத்தனை பேரும் எழுந்தார்கள். அத்தனை பேரும் போலீஸ்காரர்கள். கிரேட் ஒர்க் என்றான் கணேஷ். உங்கள் ஃப்ரெண்டு வசந்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்கள். எனக்கு தேங்க்ஸ் இல்லை, எல்லாம் கணேஷ் தான். ஒரு துண்டு வளையல் லாவண்யாவோட சினிமாவுக்கு கிளம்ப வெளியில் போகும்போது கிடந்தது, பார்த்தேன். என்னடா அது, கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. வாசலில் ஒரு சிப்பந்தியை கேட்டேன். கணேஷை அடையாளம் சொல்லி ஆமாம் ஒரு ஆள் சந்து பக்கம் அழைச்சிட்டு போனான்னு சொன்னான். அங்கே பார்த்தா இன்னொரு வளையல் துண்டு கிடந்தது. சரிதான், ஏதோ விபரீதம்னு உடனே ஸ்டைனாஃபுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். வாஸ், எப்படி உங்களுக்கு தோணுச்சு வளையலை அங்கங்கே கீழே போடுறதுக்கு? அப்புறம் சொல்கிறேன். ஆனால் மிஸ்டர் ஸ்டைனாஃப் செயல்பட்ட விதம் ரொம்ப அற்புதம் பாஸ். அவர்கிட்ட வளையலில் நாம் கண்டுபிடிச்சதை சொன்னதுமே உடனே பிடிச்சிக்கிட்டாரு. அவங்க உங்களை துன்புறுத்தி அடித்து புரட்டி கடைசியில் இந்த பெண்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு நிச்சயம் கொண்டு வருவாங்கன்னு
நிச்சயமாக ஊகிச்சிட்டாரு. அப்புறம் அந்த இடத்துல போலீஸ் மொச்சிட்டாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கூட போலீஸ்காரி தான். உள்ளே கட்டிலுக்கு கட்டில் போலீஸ் கம்பளி போர்த்திக்கிட்டு பிரமாதம். கணேஷ் ஸ்ட்ரைனாஃபை பார்த்து சிரித்தான். மிஸ்டர் கணேஷ், நான் உங்களுக்கு வந்தனம் சொல்ல வேண்டும். இந்த கூட்டத்தின் தலைவனையே அழைத்து கொண்டு வந்துவிட்டீர்கள். சரக்கும் பிடிப்பட்டு விட்டது, ஆளும் பிடிப்பட்டு விட்டான். அவன் யார் தெரியுமா? பெரிய பணக்காரன். 3-4 ரெஸ்டாரண்ட் சொந்தம். இவனுக்கு எக்கச்சக்க சொத்து. ஆஸ்திரியா தேசத்தவன். வந்தனம் மிஸ்டர் கணேஷ். இன்றைக்கு சாயங்காலம் உங்களுக்கு ஒரு பார்ட்டி. அப்புறம் உங்களுக்கு சென்னை இடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. கணேஷிடம் கடிதத்தை கொடுத்தார். அன்புள்ள கணேஷ், நீங்கள் இறைத்த 10 ரூபாய் நோட்டுகளிலே ஒன்று வேளச்சேரி ஸ்டேட் பேங்க் கிளையில் அகப்பட்டது. நீங்கள் குறிப்பிட்டபடி அருகே இருந்த ஷெட்டுகளில் தொழிற்சாலைகளில் விசாரிக்க தொடங்கினோம். ஒரு வளையல் தொழிற்சாலை நிழலாக இருந்தது. சோதித்ததில் ஆச்சரியம். அவர்கள் தயாரிப்பது வளையல், ஆனால் அதனுள் அடைப்பது ஓபியம். வாழ்த்துக்கள். கணேஷ் புன்னகைத்தான். என்ன என்றால் ஸ்ட்ரைனாஃப். அந்த பக்கமும் கண்டுபிடித்தாகிவிட்டது என்றான். மிஸ்டர் ஸ்ட்ரைனாஃப், ஒரு சின்ன வேண்டுகோள் என்றான் வசந்த். சொல்லுங்கள். இன்றைய பார்ட்டிக்கு லாவண்யா என்ற பெண்ணையும் கூப்பிட வேண்டும். சரி. என்ன மிஸ்டர் கணேஷ்? எனக்கும் ஒரு விருந்தாளி மரியா என்கிற பெண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வசந்த் கணேஷை ஆச்சரியத்துடன் பார்த்தான். நல்லா உடம்பு பிடிச்சி விடுறாடா என்றான். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் வசந்த், ஊருக்கு போகிறதுக்குள்ளே என் கோட்டை ரிப்பேர் பண்ணணும். ஏன்? பையிலே ஓட்டடா. வளையல் துண்டுகள் போட்டால் 1-2 கீழே நழுவி விழுந்துடுறது. சத்தம் போட்டு சிரித்தான் கணேஷ். கதை நிறைந்தது. ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.